they say that when you become spiritual, universe tries to contact you through numbers. அப்படி சொல்றேன். அது எனக்கு ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு இது என்ன அது எப்படி முடியும். And I started observing synchronicity in numbers. This universe is trying to send you different messages. So 1111 is basically the manifestation number. அதுக்கப்புறம் peace number. So when you see, these are called angel numbers. 1111, 777, 7777, All double four, numbers. double four, double four. So these angel numbers are a way of universe to contact you, tell you the message, because each number carries specific message and meaning. And so 1111 being 11 November, 11th month, and 11 o'clock, 11 minutes. அது ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஐ திங்க் இந்த மாதிரி சிங்க்ரானிசிட்டி ரொம்ப ரேராக வரும், வருஷத்தில் ஒரு வாட்டி வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி உலகத்தில் இன்னொரு பீஸ், இன்னொரு அமைதி எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ இது ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் அதுக்காக தான். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த யூனிவர்சல் பீஸ் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கும் குருமகான் அவர்களுக்கும் இங்க வந்திருந்த இத்தனை பேருக்கும் எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலி நன்றி பாராட்டணும். ஏன்னா ஒரு அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு மூவி பார்க்க போவோம், அது நம்மளுக்காக, நம்ம பார்த்து நம்ம என்ஜாய் பண்றோம். ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் கூப்பிட்டாங்க, நமக்கு என்ன கிடைக்கும்ன்றது இருக்கு, கரெக்ட்? ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங், எக்ஸ்வைசி, ஏபிசி, ஒரு ஈவன் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய விஷயத்துல வந்து நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, அதை கேட்பாங்க. இங்க ஏதாவது சொன்னாங்களா? What is that difference is they said observe within you. ஸோ இங்க வந்திருந்தவங்க எல்லாருமே அடுத்து சொன்னது எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும் கிடையாது, நான் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஃப்ரம் வித்தின் மீ. நெக்ஸ்ட் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும், உலக பாரத் ஃபுல்லா நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். ஸோ இந்த எனர்ஜி எங்க கிடைக்கும்? யாருக்குமே காசு கொடுக்கல, கரெக்ட்? ஸோ இந்த எனர்ஜி வந்து இந்த எனர்ஜி ஓப்பன் பண்றதுக்கு இது ஒரு கேட். 1111ன்றது வந்து ஒரு யூனிவர்சல் கேட் மாதிரி, ஒரு எனர்ஜி ஓப்பனிங் டே டைம். ஸோ அந்த டைம்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து ரிப்பல்ஷன் லைக் ஒரு எனர்ஜியா கிரியேட் ஆகி ஒரு வேவ் கிரியேட் ஆகும். அதுல எல்லாருமே வருவாங்க. உங்களுக்கு தெரியாது, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டைன் பத்தி பேச தேவையில்லை, ஆனா அங்கே கூட அமைதியா இருக்கணும், வார் இருக்க கூடாது, அங்கே கூட சிட்டிசன்ஸ் எல்லாம் சேஃபா பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக நம்ம மெடிடேஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது. ஸோ அது எனர்ஜி. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றது மாதிரி. ஓகே, தேங்க்யூ.